இனத்தின் தாயக விடுதலை அப்படி பேசுறோம்ல. பயங்கரமா பெட்டி ஈழத்தமிழர்கள்ட்ட கோடி கோடியா வருது. எல்டிடி பல ஆயிரம் கோடியை கொட்டி கொடுத்துருச்சு. அப்படி கொஞ்ச நாள் ரொம்ப நாளா ஓட்டிட்டு இருந்தாங்க. உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். அது அப்போ நான் சொன்னேன், நீங்க கேஸ் தான் வரும், கேஸ் வராது. ஒரு வழக்கா போட்டு உள்ளதல்வானே ஒழிய காசு வராது. காசு வராது, கேஸ் தான். அது என்னன்னா உங்களுக்கு இருக்கிற அந்த இன உணர்வு மான உணர்வை ஊனப்படுத்துறதுக்கு இது இப்படி பேசிக்கிட்டே இருப்பான். அப்ப நீங்க என்ன பண்ணணும், ஒரு போராட்டக்காரன், ஒரு போராளி, அந்த இடத்துல நீங்க சாக்ரட்டிஸை படிக்கணும், சாக்ரட்டிஸை துணை கிளைக்கணும். வாதத்தில் தோற்பவன், உன் வாதத்தில் தோற்பவன் அவதூற கையில் எடுத்துருவான்னு. புரியுதா உங்களுக்கு? அயோக்கியர்களின் கடைசி ஆயுதம் அவதூறு தாண்டாங்கிறப்பல. அதனால நம்ம என்ன பண்ணணும், அங்கிட்டு அவதூறு அங்கிட்டு தூர போடான்ட்டு போயிட்டே இருக்கணும். ஆமா, குற்றம் குறை கூறுபவரை புறந்தல்ல கற்றுக்கொள்ளுங்கிற ஆபிரகாம் லிங்கன் அதை காதுல வாங்கிட்டு விவேகானந்தர் சொல்றாருல, ஒருத்தன் உன்னை புகழும் போது நீ காதை பத்திக்க, இகழும் போது